Hi guys, இந்த வீடியோவில் நம்ம reversing the string in Python பார்க்கலாம். First of all, string அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் எப்படி அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாலேஜ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட. எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ நாம் வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம ஜென்ரலாக ஏதோ ஒரு வேர்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தோம்னா அதை நம்ம பைத்தானில் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நான் கோடிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் தனியாக டிஃபைன் பண்ணி அதில் கால்குலேஷன் மேனிப்புலேஷன் ஃபுல்லாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் பார்ட் இந்த ஃபங்க்ஷன் காலில் நான் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணி நான் இங்கே ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகே, டிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கான கீவேர்ட். ஆர்இவிங்கிறது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், str1ங்கிறது ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னா நீங்கள் எந்த வேர்டை ரிவர்ஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் ஃபங்க்ஷன் மூலயமா வேறு இடத்துல பாஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம அந்த லாஸ்ட் 2 லைன்ஸை பார்க்கலாம். வேர்ட் ஈக்குவல் டு இன்புட். ஸோ வேர்டுங்கிற வேரியபிளில் இன்புட் அப்படின்னா யூசர் இன்புட் நம்ம வாங்குகிறோம். /n நியூ லைன் கேரக்டர் என்டர் ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வேர்டை நான் கேட்குறேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் த ரிவர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் கிவன் ஸ்ட்ரிங்கஸ். ஸோ அது நம்ம அவுட்புட் இந்த மேனிப்புலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடியது இங்கே பிரிண்ட் ஆகும். REV வேர்டு. ஸோ REVங்கிறது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். வேர்டு நான் இப்போ யூசர்கிட்ட என்ன வேர்டு வாங்கியிருக்கணும், இங்கே நான் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வேர்டை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா அந்த str1ங்கிறது இந்த ஸ்கூலுங்கிற வேர்டை அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு str2 அப்படின்னு இன்னொரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் நான் ரிவர்ஸ் பண்ண வேர்டை அதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, str1ல் ஆக்சுவல் வேர்டு ஸ்கூலுன்னு இருக்கும், str2ல் அந்த ஸ்கூலை ரிவர்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைனில் str2 ஈக்குவல் டு எம்டி ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். I ஈக்குவல் டு லென்த் ஆஃப் str1 மைனஸ் 1. ஸோ லென்னுங்கிற ஃபங்க்ஷன் எத்தனை லெட்டர் வேர்ட் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். டோட்டலாக 6 இருக்குது. ஸோ 6 மைனஸ் 1 5. ஐயில் 5ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். வைல் I greater than or equal to 0 அப்படிங்கும்போது 0லேருந்து 5. ஸோ டோட்டலாக எல்லா கேரக்டர்ஸும் எடுக்கும். இங்கே நம்மளுடைய மேனிப்புலேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த லாஸ்ட் லெட்டருக்கு போயிடுவேன். ஸோ லாஸ்ட் லெட்டர் L இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் நான் str2ல் ஸ்டோர் பண்ணுவேன். இது மாதிரி ஒரு லெட்டர் லாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு நான் இங்கே ஸ்டோர் பண்ணி ஃபைனலாக அந்த ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி REVங்கிற ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி நான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ வைல் I greater than or equal to 0ல் str2 ப்ளஸ் ஈக்குவல் டுங்கிறது இங்கே கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். நீங்கள் ப்ளஸ்ஸை நியூமெரிக்கலில் யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷன் நடக்கும், வேர்ட்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா கன்காட்டினேஷன், அதாவது கம்பைன் பண்ணும். ஸோ str1 ஆஃப் I அப்படிங்கும்போது I ஃபஸ்ட் எடுத்த உடனே 5ன்னு இருக்குது. ஸோ 5ங்கிறது இந்த லாஸ்ட் லெட்டர். மெமரியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்கிறது எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா 0 1 2 3 4 5ங்கிற மாதிரி லொக்கேஷனில் இந்த அரே ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் லெட்டர் L எடுக்கிறோம், அதை எடுத்து str2ல் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ I மைனஸ் ஈக்குவல் டு 1, அதாவது என்ன பண்ணுறோன்னா டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். I ஈக்குவல் டு I மைனஸ் 1. ஏன்னா இப்போ நான் லாஸ்ட் லெட்டர் L எடுத்துட்டேன், எனக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வேணும் O. ஸோ அதை நான் ஐயை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது இது இன்டெண்டிங் கொடுத்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வைல் லூப்புக்குள்ளே வரக்கூடிய பாடி ஆஃப் த வைல் லூப். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா திரும்ப வைலில் போய் செக் பண்ணுறோம். I greater than or equal to 0 1. இப்போ ஐயோட வேல்யூ அந்த 5லேருந்து 4 ஆகிருக்கும், அதாவது ஓங்கிற லெட்டர் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் ஆகி அடுத்தது 3ன்னு வரும்போது அடுத்த ஓ கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு கேரக்டராக நம்ம எடுத்து str2ல் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் str2. ஸோ ஒன்ஸ் இப்படி எல்லாமே நான் கன்வெர்ட் பண்ண பிறகு ஃபைனல் ஸ்ட்ரிங் str2ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம இப்போது இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். அதாவது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்போம், அங்கே வரும். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா த ரிவர்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங்கஸ் ஃபுல் ஸ்கூலுங்கிறது LOO அப்படி ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இந்த கான்செப்டை இப்போ நான் எடிட்டரில் டைப் பண்ணுறேன். இது என்னுடைய பைத்தான் எடிட்டர் ஸ்க்ரீன். இதில் நான் என்டையர் கோடிங் அப்படியே டைப் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே டைப் பண்ணுங்கள். ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்டெண்டிங் கொடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதுக்கு.
அதுக்கப்புறம் வேர்டுங்கிறது நார்மல் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி நீங்கள் ஃபைல் பைத்தான் எடிட்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபைலை சேவ் பண்ணுங்கள் .py எக்ஸ்டென்ஷனில். அதுக்கப்புறம் ரன் மாடியூல் போய் ரன்னை வந்து கிளிக் பண்ணுங்கள், ரன்னுங்கிற மெனுவில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் எப்படி வரும்னா இது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்கும். அதில் நான் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். த ரிவர்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ், அந்த வேர்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் இங்கே போட்டிருக்கேன் நான். ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.